இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இது ரொம்பவும் ஃபன்னான, அதே சமயம் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு உலகம். சரி, நேரத்தை வீணாக்காம நேர உள்ளே போலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாமலேயே தினமும் ஒரு சூப்பர் மூளையை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உங்களுக்கே தெரியாம உங்க அன்றாட வேலைகளை இந்த கண்ணுக்கு தெரியாத நண்பன் எப்படி சுலபமாக்குறான்னு இப்ப பாப்போம். இவரை தான் நாம சூப்பர் மூளைன்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் ஏஐ. ஒரு சாதாரண கம்ப்யூட்டருக்கு தானாகவே யோசிச்சு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அதிபுத்திசாலி மூளையை கொடுக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏஐ அப்படிங்கிறது நாம சொல்றதை மட்டும் செய்யற ஒரு சாதாரண மெஷின் கிடையாது. அது கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே சிந்திக்கக்கூடியது. அதுக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு போக போக தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் இந்த ஏஐ. சரி, இந்த ஏஐ எப்படி புது விஷயங்களை கத்துக்குது? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கா? எப்படி திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலமா ஏஐயும் தன்னைத்தானே மெருகேத்திக்குது. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் இல்லையா? இது எப்படி நடக்குதுன்னு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்றேன், கேளுங்க. முதல்ல ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நாம ஏஐக்கு காட்டுவோம். ரெண்டாவது, அதுல இருந்து சரியான விடைய அது யூகிக்க பார்க்கும். மூணாவது, அது செய்யற தப்புகளை நாம சுட்டி காட்டி சரி செய்வோம். கடைசியா அந்த தப்புகளை திருத்திக்கிட்டு அது இன்னும் சூப்பரா செயல்படும். இதுதாங்க சீக்ரெட். ஆனா நாம இந்த உலகத்தை பாக்குறதுக்கும் ஏஐ பாக்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம ஒரு புகைப்படத்தை பார்த்தா அது நமக்கு ஒரு முழு படமா தெரியும். ஆனா ஏஐக்கு அது ஒரு கலர் பிக்சல்களின் கூட்டமா வெறும் எண்களா மட்டும்தான் தெரியும். அதாவது ஒரு சீக்ரெட் கோட், ஒரு ரகசிய குறியீட்டை படிக்கிற மாதிரி ஏஐ இந்த எண்களை படிக்குது. இப்படி எண்களா புரிஞ்சுக்கிறதால தான் ஒரு மனிதனை விட பல மடங்கு வேகமா சில நொடிகள்லயே லட்சக்கணக்கான புகைப்படங்களை ஸ்கேன் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு ஏஐயால் கரெக்டா சொல்ல முடியுது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததும் ஃபேஸ் ஐடி மூலமா போனை அன்லாக் பண்றதுல ஆரம்பிச்சு ஸ்கூல்ல ஸ்பெல்லிங் தப்புகளை திருத்துறது, சாயந்தரம் வீடியோ கேம்ஸ்ல உங்களுக்கு போட்டியா விளையாடுறது, நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களை பரிந்துரைக்கிறது, நைட் நிம்மதியா தூங்க ஏசியோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது வரை உங்க நாள் முழுக்கமும் ஏஐ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் உதவியாளராகவே இருக்கு. இந்த ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வகையான ஸ்பெஷல் ஏஐ இருக்கு. நாம பேசுற சிரியோ அலெக்சாவோ வாய்ஸ் ஏஐன்னு சொல்லலாம். தானாவே ஓடுற கார்கள் இருக்கிறது விஷன் ஏஐ. இது மட்டும் இல்லாம எக்ஸ்ரேகளை செக் பண்ணி டாக்டர்களுக்கு நோய்களை கண்டுபிடிக்க உதவுற ஹெல்பர் ஏஐ வரைக்கும் இது நிறைய வகையில மனிதர்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏஐ இவ்ளோ புத்திசாலியா இருக்கே, அப்போ நாம யாருன்னு? கவலையே படாதீங்க. ஏஐ எவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்சாலும் நாம தாங்க எப்பவும் பாஸ். ஏன்னா மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம், காமன் சென்ஸ், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறது, புதுசா ஒன்னு சொந்தமா உருவாக்குற படைப்பாற்றல், இதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் இருக்கு. பிரிவு 2, வழிகாட்டி. ஏஐயை பயன்படுத்துவதற்கான சில ஸ்மார்ட் விதிகள். நீங்க பாஸ் அப்படிங்கறதால இந்த உதவியாளரை சரியா கையாள சில ரூல்ஸ் தெரியணும். முதல் விஷயம், உங்க ஸ்கூல், வீட்டு அட்ரஸ் மாதிரி பர்சனலான தகவல்களை ஆன்லைன்ல ஷேர் பண்ணவே கூடாது. ஏஐ சில நேரங்கள்ல தப்பான தகவல்களை கொடுக்கலாம். அதனால எப்பவும் உண்மையை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சந்தேகம் வந்தா நம்பகமான பெரியவங்க கிட்ட கேளுங்க. அப்புறம் அதிக நேரம் கம்ப்யூட்டர்லயே இல்லாம வெளியே போய் விளையாடவும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நாமளே உருவாக்குனா என்னன்னு தோணுதுல? புதிய விஷயங்களை கத்துக்க வயசு ஒரு தடையே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரிஜினல் சூப்பர் மூளையை பயன்படுத்தி நீங்களே இப்போ ஒரு புது ஏஐயை உருவாக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காகவே உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவும் சுவாரஸ்யமான சில டூல்ஸ் இருக்கு. ஸ்கிராட்ச் இல்லனா கூகுள் டீச்சபிள் மெஷின் மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க செய்யற ஆக்ஷன்கள், சத்தங்களை ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களே அதுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். இது நிஜமாவே செம ஜாலியா இருக்கும். இன்னைக்கு இந்த சின்ன சின்ன டூல்ஸ் நீங்க கத்துக்கிறது மூலமா நாளைக்கு நம்ம உலகத்தோட எதிர்காலத்தையே உங்களால மாத்த முடியும். யோசிச்சு பாருங்க, புது நோய்களை குணமாக்குற ஒரு மெடிக்கல் ஏஐயோ இல்ல விண்வெளியை ஆராய போற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏஐயோ அதை உருவாக்க போற அந்த மாபெரும் சயின்டிஸ்ட் நீங்களா கூட இருக்கலாம். நாம இந்த விளக்கத்துக்கு போட முடிவுக்கு வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சவால். அடுத்த ஒரு அட்டகாசமான ஏஐயை உருவாக்க போறது நீங்களா கூட இருக்கலாம். உங்களோட அந்த தனித்துவமான கற்பனை திறன் அடுத்து எதை உருவாக்க போகுது யோசிச்சு பாருங்க. நீங்க உருவாக்க போற அந்த எதிர்காலத்தை பார்க்க இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.